பரலோக தேவனுடைய பரிசுத்த நாமம் மீண்டும் ஒரு விசை மகிமைப்படுவதாக. இந்த அற்புதமான ஓய்வு நாளின் ஆரம்ப ஆராதனையிலே தேவ சமூகத்தில் அமரும்படியாக கடந்து வந்திருக்கிற தேவ பிள்ளைகளாகிய உங்கள் யாவரையும் மீண்டும் ஒரு விசை இயேசுவின் நல் நாமத்தினாலே நான் மனதார வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். அம்மா சாந்தி அவர்களை நீண்ட நாட்களுக்கு பிறகாக பார்க்க முடிகிறது. அவர்களையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. தொடர்ச்சியாக நம்ம முத்தூதுவின் சத்தியங்களை படித்து லவோதிக்கியாவின் தூதை நாம் படித்து கொண்டு வருகிறோம். பரலோகத்தின் ஆண்டவர் இந்த லவோதிக்கியாவின் தூதை புரிந்து கொள்ளும்படியாக ஒவ்வொரு ஓய்வு நாள் ஆரம்ப ஆராதனைகளிலும் நம்மை வழிநடத்தி வருகிறார்கள். பரலோக தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த வாரத்தில் இந்த லவோதிக்கியாவினுடைய தூதை குறித்து ஒரு கணம் நம்ம படித்தோம். அதில் ஒரு காரியத்தை நான் உங்ககிட்ட சொன்னேன். ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறோம், டாக்டர் நம்ம ஹெல்த்தை செக் பண்ணுறாங்க. செக் பண்ணிவிட்டு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு டாக்டர் சொல்லும்போது டாக்டர்கிட்ட கோவப்படுவோமா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சேன். கோவப்படுவோமா? படமாட்டோம். ஏன்? கோவப்பட்டால் பிரச்சனையை சரி செய்ய முடியாது பாருங்க. அதே போல தான் பாருங்கள், ஆவிக்குரிய மருத்துவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, லவோதிக்கியராக இருக்கிற நம்மக்கிட்ட ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் வெளிப்படுத்தி காட்டும்போது நாமும் கோபப்படாமல், ஒருவேளை சொல்லப்படுகிற பிரச்சனை என்கிட்ட இருக்குதா ஆண்டவரே, நான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கிறேனா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்களும் நானும் ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிற பிரச்சனையை புரிந்து கொண்டோம் அப்படின்னா ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் எனக்கும் தர வேண்டும் என்று சொல்லி அவர் விருப்பப்படுறாருங்க. லவோதிக்கியாவின் தூதை தொடர்ச்சியை படித்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் ஒரு மிக முக்கியமான வார்த்தை இந்த லவோதிக்கியா தூதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையோடு கூட நான் தொடங்க வேண்டும் என்று ஆசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் வசனம் 14 நம்ம வாசிப்போம் அப்படின்னா பாருங்கள், அந்த லவோதிக்கியாவின் தூது எப்படி தொடங்குதுன்னு பாருங்கள். லவோதிக்கியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியமாய் இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்கிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிரையாவது அனலையாவது இருந்தால் நலமாயிருக்கும். நீ இப்படி குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். இதுதான் பாருங்க லவோதிக்கியாவுக்கு ஆண்டவர் கொடுக்கிற முதல் ஆலோசனை. அந்த ஆலோசனையில் ஆண்டவர் லவோதிக்கியாவுடைய நிலைமையை பற்றி பேசுகிறார். லவோதிக்கியா அப்படின்னா வேற யாரும் கிடையாது. யாருங்க அது? நம்ம தான் லவோதிக்கியா திருச்சபை. அப்போ லவோதிக்கியாவுக்கு ஆண்டவர் பேசுகிற சில வார்த்தைகள் உண்டு. அந்த வார்த்தைகளை தேவன் பேசும்போது கொஞ்சம் கண்ணும் காதும் வைத்து அதை சரியாய் புரிந்து கொள்வோம் அப்படின்னா ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார் பாருங்க. அதை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு சிறு ஜெபம், ஆவியானவர் சத்தியத்துக்குள்ள வழி நடத்தணும். இந்த வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தை நம்ம ஆராயும் போது அவருடைய பிரசன்னம் நம்ம மத்தியில் இருக்கணும்னு சொல்லி ஒரு சிறிய ஜெபம் பண்ணுவோம். அன்புள்ள பிதாவே, உங்கள் சமூகத்தில் அடிமைகளாய் வந்து தாழ்த்தி எங்களை ஒப்படைக்கிறோம்ப்பா, நீங்கள் நடத்துங்கப்பா. இந்த லவோதிக்கியாவின் தூதை படிக்கிற நாங்கள் எங்கள் நிலைமை என்ன என்பதை ஆண்டவர் கண்ணாடி வைத்து எங்களுக்கு காட்டுகிறீரப்பா. நாங்கள் கண்ணாடியிலே எங்களை பார்க்கிற பொழுது நாங்கள் இருக்கிற பிரச்சனையை புரிந்து கொண்டு நாங்கள் அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கும் மாறுவதற்கும் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆலோசனை கர்த்தர் எங்களுக்கு ஆலோசனை தந்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் மீட்பெரும் இரட்சகருமா இருக்கிற இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இந்த 3வது அதிகாரம் 14வது வசனத்தில் வார்த்தை இவ்வாறாக துவங்குகிறது. லவோதிக்கியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில். அந்த என்னவெனில் அப்படின்னா என்ன விஷயத்தை சொல்ல வராரு பாருங்களேன். உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியமாய் இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்கிறதாவது. இங்கே கிறிஸ்து இந்த லவோதிக்கியா திருச்சபை எப்படி வெளிப்படுறார் அப்படின்னா, உண்மையும் சத்தியமுள்ள சாட்சி. இந்த வார்த்தைகளை கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, லவோதிக்கியா திருச்சபைக்கு உண்மையுள்ள தேவனாய் இவர் வெளிப்படுறாரு அப்படின்னா இந்த திருச்சபை கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையை புரிந்து கொள்வதற்காக தேவன் ஒரு விஷயத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, பாரு நான் எப்படி உனக்கு வெளிப்படுறேன் அப்படின்னா, உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியா நான் வெளிப்படுறேன்பா.
அந்த உண்மையும் சத்தியம் உள்ள சாட்சியாய் இந்த திருச்சபைக்கு வெளிப்படுவதற்கான காரணம், கிறிஸ்து சொல்கிறாங்க, நான் ஒரு உண்மையை சொல்ல போகிறேன், நான் மறைக்கலாம் மாட்டேன், மற்றவங்கள மாதிரி உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசுறது என் பழக்கம் இல்லைப்பா, நீ ஏன் பிள்ளை, உங்ககிட்ட இருக்கிற பிரச்சனையை நான் அப்படியே பேச போகிறேன், நான் அதனால தான் உனக்கு எப்படி வெளிப்படுறேன் அப்படின்னா உண்மையுள்ள சாட்சியாக நான் வெளிப்படுறேன்பா, நான் எந்த காரணத்தை கொண்டும் மாற்றிலாம் சொல்ல மாட்டேன், உங்ககிட்ட ஒரு பிரச்சனை உண்டு, அந்த பிரச்சனையை நான் உண்மையாகவே சொல்ல போறேன், அந்த உண்மையாய் நான் சொல்லுகிற பொழுது நீ ஒருவேளை அந்த பிரச்சனையை அடையாளம் கண்டு இருக்குது ஆண்டவரே அப்படின்னு நீ சொல்லிட்ட அப்படின்னா என்னால் உன்னை மாற்ற முடியும்பா. அப்போ இந்த உண்மையுள்ள சாட்சி, உண்மையும் சத்தியமுள்ள சாட்சி அப்படின்னு வெளிப்படும் பொழுது ஆண்டவர் எதையும் நம்ம கிட்ட மறைக்க போறது இல்லை. ஆண்டவர் என்ன இந்த திருச்சபை கிட்ட இல்லையோ அதன்படி தான் அவர் வெளிப்படுறாரு. அந்த வெளிப்படுத்தல முதல் வார்த்தை, நான் உண்மையை பேச போறப்பா உங்ககிட்ட அப்படின்னு முதலாவது சொல்றாருங்க. அதுல ரெண்டாவது வார்த்தை பாருங்க, உண்மையும் சத்தியமுள்ள சாட்சி. நம்ம போன வாரத்தில் இந்த சாட்சி என்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்றதை கொஞ்சம் படித்தோம். இங்கே சத்தியமுள்ள சாட்சி அப்படின்னா ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உண்மையை சொல்ல போகிறேன், அந்த உண்மையை நீ கேட்ட அப்படின்னா நான் உனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பேன். உங்ககிட்ட ஒரு பிரச்சனை உண்டு, அந்த பிரச்சனையை நீ மாற்றிக்கிட்ட அப்படின்னா ஒரு பெரிய ஆசீர்வாதம் உனக்கு இருக்கிறது. அந்த பெரிய ஆசீர்வாதம் என்ன? அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 8வது வாக்கியம். போன வாரமும் நம்ம அந்த வசனத்தை கொஞ்சம் படித்தோம், மீண்டும் அதை கொஞ்சம் நினைவுபடுத்தலாம் பாருங்களேன். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். அப்ப என்ன சொல்றாரு ஆண்டவர் அப்படின்னா, நான் உண்மையை பேசுறேன் உங்ககிட்ட, அந்த உண்மையை பேசும்போது அந்த உண்மையை நீ கவனிச்ச அப்படின்னா நீ எனக்கு சாட்சியா மாற முடியும். அந்த சாட்சியா இருக்கிறவராகிய நானே அதை அறிவிக்கிறேன். உன்னை நான் எப்படி மாற்ற போறேன் அப்படின்னா சாட்சியாய் மாற்ற போறேன்ப்பா. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? இங்க வேத வசனம் சொல்லுது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து. அதுக்கான அர்த்தம் ஆண்டவர் சொல்றாரு, பா நான் ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்றேன் பாரு, அந்த பிரச்சனை நீ கொஞ்சம் கவனிச்ச அப்படின்னா, அந்த பிரச்சனை நீ சரி செஞ்சுக்கிட்ட அப்படின்னா நான் உனக்கு யாரை கொடுப்பேன் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பேன்னு சொல்றார். அன்னைக்கு ஆதி அப்போஸ்தல திருச்சபை 120 பேருங்க மேல் வீட்டு அறையில் எல்லாம் ஒன்று கூடி தரித்து நின்று யாருக்காக காத்திருந்தாங்க? ஆண்டவர் சொன்னாரு, பிதாவின் வாக்கு தத்தம் உங்களில் நிறைவேறுகிற வரைக்கும் நீ எங்க தரிச்சிருக்கணும்? எருசலேமில் தரிச்சிருங்கன்னு சொன்னார் பாருங்க. அந்த பிதாவின் வாக்கு தத்தம் யாருங்க? பரிசுத்த ஆவியானவர். அன்னைக்கு முன்மாரியின் ஆவியை பரலோகத்தின் ஆண்டவர் அவருடைய திருச்சபைக்கு கொடுத்து அந்த முன்மாரியின் அனுபவத்தோடு ஒரு பெரிய ஊழியம் நடந்துச்சு பாருங்க. சாட்சியாய் சத்தியம் எங்கும் பிரசங்கிக்கப்பட்டது பாருங்க. அது போல ஒரு ஆசீர்வாதத்தை யாருக்கு தரேன்னு சொல்றாருன்னா லவோதிக்கேயா திருச்சபைக்கு தரேன்னு சொல்றாரு. நீ கொஞ்சம் கவனிச்சுக்க, நீ கொஞ்சம் புரிஞ்சுக்க, இந்த சத்தியத்தை நான் சொல்லுகிற வகையில் நீ புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா உனக்கு நான் எதை கொடுப்பேன் அப்படின்னா பின்மாரியின் அனுபவத்தை நான் கொடுப்பேன்பா. அந்த பின்மாரியின் அனுபவத்தோடு நீ பெரிய ஒரு ஊழியத்தை செய்ய முடியும். அதுதான் மத்திய 24:14 வாசிக்கிறோம், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கிலும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அந்த சாட்சி வெறுமையாய் வராது, பரிசுத்த ஆவியானவர் வந்தாதான் சாட்சி. அப்ப ஆண்டவர் யாரை கொடுக்கிறேன்னு சொல்றாருன்னா பின்மாரியின் அனுபவத்தை கொடுக்கிறேன்னு சொல்றாருங்க. அன்னைக்கு ஆண்டவருக்குன்ற ஒரு இருந்த அந்த தூய்மையான திருச்சபைங்க, 1ஆம் நூற்றாண்டில் இந்த திருச்சபை ஆதி அப்போஸ்தல திருச்சபை. அந்த அப்போஸ்தல திருச்சபையின் மீது ஆவியானவர் பொழியப்பட்டாரு. அந்த ஒரு நூற்றாண்டு பாருங்க, உலகமெங்கும் சத்தியம் போயிடுச்சு. ஒரு 50-60 ஆண்டுக்குள்ளாகவே உலகமெங்கும் சத்தியம் கொண்டு போகப்பட்டுச்சு. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர். இப்போ அதே போலதான் இந்த முடிவு காலத்தில் தேவன் ஊழியத்தை முடிக்கணும்னு நினைக்கிறாரு. இப்ப அந்த ஊழியத்தை யார் முடிக்க முடியும் அப்படின்னா யார் ஒருவர் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் தான் அந்த ஊழியத்தை நிறைவேற்ற முடியும். ஏன்னா சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படணும். அப்ப சாட்சியாக பிரசங்கிக்கப்படணும் அப்படின்னா அந்த சாட்சி இந்த சுவிசேஷத்தை கொண்டு போறவருடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். அதனால தான் பாருங்க இந்த லவோதிக்கேயா திருச்சபைக்கு ஆண்டவர் எப்படி வெளிப்படுறாரு அப்படின்னா உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியாய் வெளிப்படுறாருங்க. ஸோ அந்த வார்த்தையை நம்ம ரொம்ப கவனமாக கவனிக்க வேண்டியதாக இருக்குது. அடுத்த வார்த்தையை கவனிங்களேன், அதில் இருக்கிற மற்ற வார்த்தை, தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியமாய் இருக்கிற ஆமேன் என்பவன் சொல்கிறதாவது. இங்கே அடுத்த வார்த்தையை சொல்கிறாரு, தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியமாய் இருக்கிற,
சிருஷ்டிப்புக்கும் இந்த லவோதிக்கா திருச்சபைக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குதுங்களாம். அந்த சம்பந்தத்தை வச்சு சொல்றாரு, நான் யார் தெரியுமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை சொல்றாரு. தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியமாயிருக்கிற ஆமேன் என்கிறவர் சொல்கிறதாவது. வேதாகமத்தில் ஆமேன் என்கிற வார்த்தை யாருக்கு பொருந்தக்கூடியதாக இருக்குது பாருங்க. 2 கொரிந்தியர் புத்தகம் 1வது அதிகாரம் 20வது வாக்கியம். ஆமேன் என்பவர் சொல்கிறதாவது அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த வசனத்தை கொஞ்சம் வாசிப்போம் வாங்களேன். 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 20வது வாக்கியம். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. அந்த ஆமேன் என்ற வார்த்தை யார் அப்படின்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதான் சொல்றாரு, சிருஷ்டிக்கு ஆதியமா இருக்கிற ஆமேன் என்கிறவர் சொல்கிறதாவதுன்னா அந்த ஆமேன் யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து. அப்ப என்ன வார்த்தையை சொல்றாருன்னா, நீ என் வார்த்தையை நம்புப்பா, நான் உனக்கு வாக்கு தத்தத்தை வச்சிருக்கிறேன், அந்த வாக்கு தத்தத்தை நீ நம்பி பிடிச்சிக்க, நிச்சயமாய் நான் உன்னை இந்த உலகத்துல பிரகாசிக்கிற வெளிச்சமாய் மாற்றுவேன், நீ என் வாக்கு தத்தத்தை நம்பு அப்படின்றதான் சொல்றாங்க. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. இந்த லவோதிக்கா திருச்சபைக்கு ஆண்டவர் ஆமேன் என்ற நாமத்தில் வெளிப்படுறாரு இல்லைங்களா? ஆமேன் என்பதற்கு அர்த்தம் என்னங்க? அப்படியே அப்போ லவோதிக்கா கிட்ட ஆண்டவர் ஏதோ ஒரு பிரச்சனையை பேசுகிறாரு. பிரச்சனையை பேசும்போது இந்த லவோதிக்கா திருச்சபை ஆண்டவர்கிட்ட என்ன பதில் கொடுக்கணுங்களா? ஆமேன் அப்படின்னா என்ன அர்த்தங்க? அப்படியே ஆக கடவுது ஆண்டவரை. ஆண்டவர் பேசும்போது மறுப்புலாம் இருக்காதுங்க. என்ன செய்யணும் அப்படின்னா ஆமேன் ஆண்டவரே, அப்படியே இருக்கட்டும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ளாக இருக்க வேண்டும் என்ற காரியத்தை ஆண்டவர் இந்த லவோதிக்கா திருச்சபைக்கு அறிமுகமாகும் போதே சொல்றார். அதுல மிக முக்கியமான ஒரு வார்த்தையை வாஸ்தவம், சிருஷ்டிக்கு ஆதியமாய் இருக்கிறவர் அப்படின்னு சொல்றாரு. இந்த லவோதிக்கா திருச்சபைக்கும் சிருஷ்டிப்புக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குதாமே. என்ன சம்பந்தங்க? லவோதிக்கா திருச்சபைக்கும் சிருஷ்டிப்புக்கும் சம்பந்தங்களாம். என்ன சம்பந்தம்? லவோதிக்கா திருச்சபை யாருன்னு பார்க்குறோம், நம்ம தான். அப்ப நமக்கும் சிருஷ்டிப்புக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? பிராண்டே வச்சிருக்கிறாங்க. என்ன பிராண்டுங்க? ஓய்வு நாள். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு எனக்கு ஒரு பந்தம் இருக்குதுப்பா, ஒரு பந்தம் இருக்குது. அந்த பந்தம் என்ன அப்படின்னா ஓய்வு நாள்ப்பா. அதை நான் உனக்குன்னு கொடுத்து வச்சிருக்கிறேன். உனக்கு எனக்கு அடையாளமே அதுதான். அன்னைக்கு உலகத்தில் இந்த விஷயம் பல வகையில் உடைக்கப்படுகிறது. எப்படி உடைக்கப்படுகிறது அப்படின்னா, இந்த திருச்சபை ஓய்வு நாளை உயர்த்தி பிடிக்கிற ஒரு திருச்சபை. அந்த ஓய்வு நாளுக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னா உறவு இருக்குதுங்க. என்ன உறவு? இன்னைக்கு உலகம் பரிணாம கொள்கை என்ற ஒரு விஷயத்தை உலகமெங்கும் பிரஸ்தாபப்படுத்திக்கிட்டு இருக்குது. பிள்ளைகளுடைய பாட புத்தகங்கள்லாம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா மனிதன் எப்படி வந்தான்னு சொல்லுது, குரங்கிலிருந்து வந்தான். இன்னும் அறிவியல் வல்லுநர்கள் எல்லாம் ஆராய்ந்து பார்த்து சொல்றாங்க, இந்த உலகம் ஒரு அணிலிருந்து வந்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உலகமே பரிணாம கொள்கையில் பறந்து விரிந்து இருக்கிற அந்த சூழ்நிலையில ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை வைத்து என்ன செய்யறாரு அப்படின்னா, சிருஷ்டிகர்த்தர் யாரு, சிருஷ்டிகர் யாரு என்பதை ஆண்டவர் அவருடைய திருச்சபையின் மூலமாக இந்த உலகத்துக்கு கொடுக்கிறார். 100வது சங்கீதம் 3வது வாக்கியம் என்ன சொல்லுதுன்னு பாருங்களேன். 100வது சங்கீதம் 3வது வாக்கியம். அந்த வார்த்தை ரொம்ப மிக முக்கியமான வார்த்தை. கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலிகளின் ஆடுகளுமா இருக்கிறோம். அப்ப வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்மளாம் தானா உருவாயில்லப்பா, நாம எல்லாம் தானா இந்த பூமியில பிறந்தல்ல, நமக்கு எல்லாம் உண்டாக்கினவர் ஒரு இருக்கிறாரு. அவர் யார் அப்படின்னா சிருஷ்டிகர்த்தர், அவர்தான் தேவன் அப்படின்ற காரியத்தை இந்த வேதாகமத்தில் இந்த உலகத்திற்கு சொல்ல வேண்டியவர்களாய் நீங்கள் நானும் காணப்படுறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இப்ப நான் உனக்கு ஒரு நாமத்தில் வெளிப்படுறேன், சிருஷ்டிக்கு ஆதியமா இருக்கிறவர் அப்படின்னா உங்ககிட்ட ஒரு அடையாளம் இருக்குது, சிருஷ்டிப்புக்கான ஒரு அடையாளம் இருக்குது. அந்த சிருஷ்டிப்புக்கான அடையாளம் என்ன அப்படின்னா பரிசுத்தமான ஓய்வு நாள். ஆண்டவர் இந்த ஓய்வு நாளுடைய ஆசரிப்பு இந்த லவோதிக்கா திருச்சபையில் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வியை வைக்கிறார். பின் நாட்களில் படிக்க போகிறோம் ஒவ்வொரு காரியமாக. இந்த லவோதிக்கா திருச்சபை கிட்ட ஒரு 3 பிரச்சனைகள் இருக்குதுங்க. அந்த 3 பிரச்சனைகளை ஆண்டவர் பேசுகிற பொழுது நம்ம கொஞ்சம் காது கொடுப்போம் அப்படின்னா, வேதாகமத்தில் ஒரு லவோதிக்கனை நான் காட்ட போகிறேன், அந்த லவோதிக்கினுடைய நிலைமையை போல நம்ம நிலைமை இருக்குதா
ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறத காதுள்ளவன் கேட்க கடவுன்னு பைபிள் சொல்லுது. இங்க ஒரு லவோதிக்கனை நான் காட்ட போறேன். அந்த லவோதிக்கனை போல நம்ம நிலைமை இருக்குதா அப்படி என்பதை நீங்களும் நானும் ஒரு கணம் சிந்திக்க வேண்டும். பிரச்சனை ஒன்று, இந்த திருச்சபை, இந்த லவோதிக்கையின் கிட்ட என்ன பிரச்சனை இருக்குது அப்படி என்பதை ஆண்டவர் மெல்ல பேச ஆரம்பிக்கிறாரு. வேதத்தை பேச அனுமதிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் வசனம் 15 நான் வாசிக்கிறேன். ரொம்ப கவனத்தோடு கவனிங்க. நான் வாசிக்கிறேன். உங்கள் வேதாகமத்தில் எல்லாரும் அந்த வசனத்தை பாருங்க. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிரையாவது அனலையாவது இருந்தால் நலமாயிருக்கும். லவோதிக்காவுடைய முதல் பிரச்சனை ஆண்டவர் பேசுறாரு. ஆண்டவர் இந்த லவோதிக்காவினுடைய எதை அறிஞ்சிருக்கிறாரா? கிரியையை அறிஞ்சிருக்கிறேன்னு சொல்றாருங்க. அப்ப கிரியையை அறிஞ்சிருக்கிறேன் அப்படின்னா அவர் சொல்றதுக்கான அர்த்தம், உன் வேலையை நான் அறிஞ்சிருக்கிறேன், உன் செயலை நான் அறிஞ்சிருக்கிறேன். அந்த செயல் எப்படி இருக்குது அப்படின்னா, உன்னுடைய கிரியை அனலும் அல்ல குளிரும் அல்ல, அது எப்படி இருக்குது? வெதுவெதுப்பாக இருக்கிறது. நான் இந்த வசனத்தை வாசித்த மாத்திரத்தில், ஆண்டவரே என் கிரியை அறிஞ்சிருக்கிறேன்னு சொல்கிறீங்களே ஆண்டவரே, எதை வச்சுப்பா என் கிரியை நான் கண்டுபிடிச்சிக்கிறது? ஆண்டவர் கேட்ட கிரியை என் இடத்துல காணப்படுகிறது என்பதை நான் எப்படி ஆண்டவரே புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லும்போது, ஆண்டவர் இந்த கிரியை என்ற விஷயத்தை எதோடு ஒப்பிடுறாரு தெரியுங்களா? நீங்கள் புரிஞ்சுக்குங்க. இன்னைக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறார்? எங்கெங்க இருக்கிறாரு? நான் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் 300 எடுக்கும்போது சொன்னேன், 8 சம்பவங்கள் தான் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் இருக்குது. அந்த 8 சம்பவங்களை பேசும்போதும் ஆண்டவர் 2 தரிசனங்களை பேசுவார்னு சொன்னேன். ஒன்று பரலோக தரிசனம், 2வது பூலோக தரிசனம். இந்த பரலோக தரிசனத்தை நீங்க அப்படியே வேதாகமத்தை வாசிச்சீங்க அப்படின்னா, எபேசு திருச்சபையை ஆண்டவர் பேசும்போது எங்க தெரியுமா இருப்பாரு? ஆசரிப்பு கூடாரத்தில் பரிசுத்த ஸ்தலத்தில் நின்றுகிட்டு இருப்பாரு. 7 பொன் குத்து விளக்கு மத்தியில உலாவுகிறவர் சொல்கிறதாவது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எங்க இருக்கிறார் அப்படின்னா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறார், முதலாம் திருச்சபையின் காலகட்டத்தில். அப்ப இந்த லவோதிக்கியாவின் திருச்சபையின் காலகட்டத்தில் ஆண்டவர் பரிசுத்த ஆசரிப்பு கூடாரத்தில் எந்த பகுதியில் இருக்கிறாரு? மகா பரிசுத்த ஸ்தலம். அன்பானவர்களே, இந்த ஒரு கேள்வியை இன்னைக்கு உங்களுடைய இருதயத்திலும் என்னுடைய இருதயத்தில் நிறுத்தி பார்ப்பேன். ஆண்டவர் சொல்றாரு, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், அது அனலும் அல்ல குளிரும் அல்ல அப்படின்னு சொல்றாருன்னா, என்ன கிரியை ஆண்டவரே அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன பாரு, நான் எங்க இருக்கிறேன் அப்படின்னா பரலோக ஆசரிப்பு கூடாரத்துல மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறேன். நான் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறேன் அப்படின்னா உன்னுடைய செயலும் இந்த பூமியில எதற்கேற்ற செயலா இருக்கணும். மகா பரிசுத்தலத்தில் என்னங்க இருக்குது? என்ன இருக்குது? உடன்படிக்கை பெட்டி இருக்குது. உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்னங்க இருக்குது? 10 கற்பனை இருக்குது. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, லவோதிக்கா திருச்சபையை உங்ககிட்ட ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனை என்னன்னா, உன் கிரியை கொஞ்சம் கூட சரியில்லை. ஏன் கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னா, நான் எங்க இருக்கிறேன்? பரலோக ஆசரிப்பு கூடாரத்தில் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நான் நிற்கிறேன். நான் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கும்போது உன்னுடைய கிரியையும் இந்த பூமியில எதற்கேற்றதா இருக்கணும்? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு ஏற்ற கிரியா இருக்கணும். உன் வாழ்க்கை உடன்படிக்கை பெட்டியா மாறி இருக்கணும். நீ 10 கற்பனையாகவே மாறி இருக்கணும். உன்னுடைய கிரியை நிமித்தம் நீ எப்படி பார்க்கிறன்னு கேட்கிறார். அந்த வார்த்தையை மீண்டும் நான் சொல்றேன். உன் குணம் பரலோக ஆசரிப்பு கூடாரத்தில் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள தாண்டி மகா பரிசலத்துக்குள்ள வந்து உன் குணம் அந்த 10 கற்பனையா மாறிடுச்சாப்பா பார்க்கிறார் ஆண்டவர். இல்லையாப்பா, நான் உன் கிரியை அறிஞ்சிருக்கிறேன். உன் கிரியை 10 கற்பனைக்கு ஏற்றது போல இல்லப்பா. நீ இன்னும் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள அனுபவத்துக்குள்ள நீ வரலப்பா. நான் எங்க இருக்கிறேன் பாரு. நான் பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறேன் அப்படின்னா உன் அனுபவமும் பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்திருக்கணும். நான் மகா பரிசுத்தலத்துக்குள்ள போயிருக்கிறேன் அப்படின்னா உன் அனுபவமும் எங்க இருக்கணும்? மகா பரிசுத்தலத்துக்குள்ள வந்திருக்கணும். ஆனா நீ என்னப்பா கிரியை செஞ்சுக்கிட்டு இருக்கிற? இந்த காலம் எப்படிப்பட்ட காலம்னு தெரிஞ்சுதான் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கிறியா? உன் வாழ்க்கை மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நான் இருக்கிறேன்னு எண்ணிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறதா? நீ என்னப்பா செய்து கொண்டிருக்கிற? உன் கிரியை நான் பார்க்கிறேன். உன் கிரியை எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. உன் குணம் இன்னும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கான குணமா மாறலை என்பதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுப்பா அப்படின்றாருங்க ஆண்டவர். முதல் பிரச்சனை, ஆண்டவர் இந்த லவோதிக்கியாவின் கிரியை பார்க்கிறாரு. நீங்க சிந்திச்சு பாருங்க. ஆசரிப்பு கூடாரத்தில் நீங்களும் நானும் எந்த பகுதியிலங்க நின்றுகிட்டு இருக்கிறோம்? எந்த பகுதியில் நின்றுகிட்டு இருக்கிறோம்? பிரகாரமா, பரிசுத்த ஸ்தலமா,
மகா பரிசுத்த ஸ்தலமா? இந்த 3 பகுதியில் எங்கெங்க இருக்கிறோம்? ஒரு பாவி பாவம் செஞ்சிட்டானா அந்த பாவத்துக்கு மனம் மாறுவதற்காக அந்த பாவி என்ன செய்வான் அப்படின்னா, ஒரு ஆட்டை தேர்ந்தெடுத்து ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு வந்து பலிபீடத்தில் அந்த ஆட்டை என்ன பண்ணுவான்? பலி செலுத்துவான். பலி செலுத்தி முடிச்சவன் ஆசரிப்பு கூடாரத்தில் அடுத்தது எந்த அனுபவத்துக்குள்ள வந்துடணும்? தண்ணீர் தொட்டி அனுபவத்துக்குள்ள வரணும். தண்ணீர் தொட்டி அனுபவத்துக்குள்ள வந்தவங்க குத்து விளக்கா மாறணும். குத்து விளக்கா மாறினவங்க சமூகத்தப்ப மேசையா மாறணும். சமூகத்தப்ப மேசனையா மாறினவங்க தூபபீடமா மாறணும். தூபபீட அனுபவத்துக்குள்ள வந்தவங்க மகா பரிசலத்துக்குள்ள பிரவேசிக்கணும். மகா பரிசலத்துக்குள்ள பிரவேசிச்சவங்க உடன்படிக்கை பெட்டியா மாறணும். உடன்படிக்கை பெட்டி அனுபவத்துக்குள்ள வந்தவங்க கிருபாசனமா மாறணும். அந்த கிருபாசனத்தை அண்டைக்கு அடியில் இருக்கிற 10 கற்பனையின் அனுபவத்துக்குள்ளாக ஒவ்வொரு லவோதிக்காவும் மாறி இருக்கணும். அப்படின்னா இன்னைக்கு லவோதிக்கியர்கள் ஆசரிப்பு கூடார சத்தியத்தின் அடிப்படையில் எங்க இருந்துகிட்டு இருக்கிறோம்? இந்த சத்தியத்தை நான் படிக்கும்போது என் மனசு ஆண்டவருக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிச்சு. ஆண்டவரே, நான் இன்னும் ஆட்டை கையில் பிடிச்சிக்கிட்டு எங்கே நிற்கிறேன் ஆண்டவரே? வனாந்தரத்திலே நின்றுக்கிட்டு இருக்கிறேன் ஆண்டவரே. ஆட்டை கொண்டு வரேன், பலி செலுத்துகிறேன், மீண்டும் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா இங்கே உள்ள வரணும். ஆனால் என் வாழ்க்கை எங்கே போயிடுது? வெளியவே போயிடுது ஆண்டவரே. என் கையில் இன்னும் ஆட்டோட நான் சுற்றிக்கிட்டு இருக்கிறேன் ஆண்டவரே. நீங்கள் மகா பரிசலத்தில் இருக்கிறீங்க ஆண்டவரே, ஆனால் நான் இன்னும் வனாந்தரத்திலே இருக்கிறேனே ஆண்டவரே. அதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், அது அனலும் அல்ல குளிரும் அல்லப்பா, நீ வெதுவெதுப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறப்பா. உன் கிரியை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுப்பா. உன் குணம் பரலோக ஆசரிப்பு கூடாரத்தில் மகா பரிசுத்த அனுபவத்துக்குள்ள உன் குணம் வந்திருக்கணும், ஆனால் உன் குணம் இன்னும் வரலையேப்பா. குணம் மாறாமல் என் வாழ்க்கையில் ஒரு ஜெபம் போகுது. பரமண்டல இருக்கிற என் பிதாவே, உம்முடைய ராஜ்யம். ஆண்டவர் நினைக்கிறாரு, நான் வர்றதா இருந்தால் எப்பயே வந்திருப்பேன்பா. 181 வருஷம் இந்த பரிந்து பேசல் தொடர்ந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா உனக்காக தான்ப்பா. நீ இன்னும் எத்தனை காலம் ஆட்டை பிடிச்சிக்கிட்டு வனாந்தரத்தில் நிற்ப? இன்னும் எத்தனை காலம் ஆட்டு மேலே கையை வச்சு ஜோம் பண்ணிக்கிட்டே இருப்ப? நீ தண்ணீர் தொட்டியின் அனுபவத்துக்கு வர வேண்டாமா? நீ குத்து விளக்கா மாற வேண்டாமா? நீ சமூகத்தப்ப மேசையா மாற வேண்டாமா? நீ தூபபீடமா மாற வேண்டாமா? நீ இதையெல்லாம் மாறினாதானே பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வர முடியும், மகா பரிசுத்தலுக்குள்ள பிரவேசிக்க முடியும், உடன்படிக்கை பெட்டியா மாற முடியும். நான் உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருக்கிறேன்பா, நீ எங்கப்பா இருக்கிற? புரியுதுங்களா? லவோதிக்காவின் பிரச்சனை, ஆண்டவர் மகா பரிசுத்தலத்துக்குள்ள இருக்கிறாரு, ஆனால் லவோதிக்கா எங்க இருக்கிறாங்க? வனாந்தரத்தில் இருக்கிறாங்க. இன்னும் கையில் எதங்க பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம்? ஆட்டை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கான அர்த்தம் என்ன தெரியுங்களா? இன்னும் பாவரிக்க ஜெபம் நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்துக்கிட்டே இருக்குதா? எத்தனை காலம் இன்னும் பாவரிக்க ஜெபத்தையே செய்து கொண்டு இன்னும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசிக்காம நம்ம நின்று கொண்டே இருப்போம்? பரலோக தேவனுடைய பாரம், பரலோக தேவனுடைய விருப்பம், நான் பரிசுத்த ஸ்தலத்தை தாண்டி மகா பரிசுத்தலுக்கு போயிருக்கிறேன், நீ என்னோடு கூட வாப்பா, நீ என்னோடு கூட வந்து என் அனுபவம் உன் அனுபவமா மாறணும். ஏன்னா நான் வரும் பொழுது நான் இருக்கிற வண்ணமாகவே நீ இருந்தாதான் என்னோடு கூட பிரவேசிக்க முடியும். நான் எப்பொழுதுமே சிந்திப்பது உண்டுங்க, ஆண்டவர் மற்ற நபர்களை குறித்து பாரப்படுறாரோ கவலைப்படுறாரோ இல்லையோ, அவருடைய பிள்ளைகளை குறித்து அவருடைய திருச்சபையை குறித்து ஆண்டவருக்கு எப்பொழுதும் பாரம்தான், ஆண்டவருக்கு எப்பொழுதும் கஷ்டம்தான். என்ன தெரியுங்களா கஷ்டம்? பிரச்சனை இருக்குது லவோதிக்கா கிட்ட, ஆனால் வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கும்? ஒரு பிரச்சனையும் இல்லாத மாதிரியே இருக்கும். லவோதிக்காவுடைய பெரிய பிரச்சனையே அவங்க என்ன பிரச்சனையில் இருக்கிறாங்க என்பது தெரியாமல் இருக்கிறது தான் பெரிய பிரச்சனை. ஆண்டவர் சொல்றாரு, ஒன்று அனலையாவது இல்லை குளிரியாவது இரு, நீ எப்படி இருக்கிற? வெதுவெதுப்பா இருக்கிற. இன்னைக்கு நம்ம படிக்கிற சத்தியத்தினுடைய தலைப்பும் வெதுவெதுப்பான விசுவாசம் என்ற தலைப்பில் தான் பாடத்தை படிக்கிறோம். அப்போ ஆண்டவர் முதல் பிரச்சனையை காட்டுறாரு. ஆண்டவர் மகா பரிசுத்தலுக்குள்ளே இருக்கிறாருன்னா நம்ம எங்கெங்கே போயிருக்கணும்? மகா பரிசுத்தலுக்குள்ளே போயிருக்கணும் இல்லை? நம்ம எங்கெங்கே நின்று கொண்டிருக்கிறோம்? நம்ம எங்கே இன்னும் இருந்து கொண்டிருக்கிறோம்? ஆண்டவர் மனசு எவ்வளோ வலிக்கும் இல்லை? உங்களையும் என்னையும் எப்பேற்பட்ட மார்க்கத்திலேருந்து உடைச்சு கொண்டு வந்தார் இல்லை? சத்தியத்துக்காக நீங்களும் நானும் ஏதாகலும் செய்ய வேண்டும் என்று சொல்லிதானே இந்த திருச்சபைக்கு வந்தோம். இந்த ஆண்டவரை பிடிச்சுக்கிட்டோம். இந்த சத்தியத்துக்காக எதையெல்லாம் இந்த உலகத்தில் வேண்டான்னு விட்டுட்டு வந்தோம். ஆனால் விட்டுட்டு வந்த நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பார்க்குறாரு, எப்பா நீ இன்னும் கரை சேராத படகாவே இருக்கிறப்பா, உன் படகு இன்னும் நடுக்கடலில் தத்தளிச்சுக்கிட்டே இருக்குதுப்பா.
நான் கலங்கரை விளக்கமாய் உன்னை பார்த்து ஒளித்து கொண்டிருக்கிறேன், ஆனால் நீயோ இன்னும் கரை சேராத படகாவே இருந்து கொண்டிருக்கிறியப்பா அப்படின்னு சொல்றதுதான் ஆண்டவர் இந்த லவோதிக்காவுக்கு சொல்ற முதல் பிரச்சனை. இன்னைக்கு எத்தனை பேருங்க பரலோக ஆசரிப்பு கூடாரத்தில் எத்தனை பேர் மகா பரிசுத்த ஸ்தல அனுபவத்துக்குள்ளே வந்திருக்கிறோம் என்பதை யோசிச்சு பாருங்க. தயவு செய்து இந்த சத்தியத்தை ஆண்டவர் நம்மோடு பேசும்போது நம்மளுடைய கவனத்தை இவன் இப்படி இருக்கிறான், அவன் அப்படி இருக்கிறான், இவங்க எல்லாம் அப்படி இருக்கிற எங்கேயுமே போகக்கூடாதுங்க. கவனம் எங்கே இருக்கணும் அப்படின்னா, நான் ஆண்டவர் என்னை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாரு, நான் எப்படி இருந்து கொண்டிருக்கிறேன். ஏன்னா லவோதிக்காவுடைய பெரிய வஞ்சனை என்ன என்பதை நான் இப்போ தான் சொன்னேன். அவங்க எந்த நிலைமையில் இருக்கிறாங்கன்னு தெரியாதது தான் அவங்களுடைய பெரிய வஞ்சனை. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உன் கிரியைகளை நான் அறிஞ்சிருக்கிறேன், உன் குணத்தை நான் அறிஞ்சிருக்கிறேன், உன் வேலையை நான் அறிஞ்சிருக்கிறேன், நீ இன்னும் அந்த மகா பரிசுத்த அனுபவத்துக்குள்ளே வரலப்பா, சீக்கிரமாக வாப்பா. நான் என் பிதாவின் சமூகத்தில் இன்னும் எத்தனை ஆண்டு காலம் பரிந்து பேசிக்கிட்டே இருக்க முடியும்? உனக்கான இரக்கத்தை இன்னும் எத்தனை காலம் நான் வழங்கி கொண்டே இருக்க முடியும்? பிதா சீக்கிரமா அந்த இரக்கத்தின் காலத்தை முடிக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா ஏன் மனமோ உன்னை எப்படியாவது இந்த அனுபவத்துக்குள்ள கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி போராடிக்கிட்டு இருக்கிறோம்பா. எப்பொழுதுமே ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்வது உண்டு. அன்னைக்கு இருந்த எருசலேம் தேவ ஜனத்தை பார்த்து ஆண்டவர் கண்ணீர் வடிச்சாரு. என்ன கண்ணீர் வடிச்சார் அப்படின்னா, எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்கும் வண்ணமாய் எத்தனையோ முறை உங்களை கூட்டி சேர்க்க ஆசைப்பட்டேன், ஆனா உங்களுக்கோ வர. ஆண்டவர் அதே கேள்வி வைக்கிறாரு, நான் மகாபரிசுக்குள்ளே இருக்கிறேன்பா, நீயும் வந்துறேன் என்னோடு கூட, நீயும் விசுவாசத்தோடு அந்த மகாபரிசுக்குள்ள பிரவேசிச்சுறேன். நீ இன்னும் பாவத்தோடு ஜீவித்து இன்னும் பாவ வாழ்க்கையோடு ஒரு ஆட்டை கையில் பிடிச்சிக்கிட்டு இருந்த அப்படின்னா எப்படிப்பா நான் உன்னை பரலோகத்துக்குள்ளே கொண்டு போக முடியும்? உனக்குன்னு ஒரு திட்டம் வச்சிருக்கிறனே, உனக்கு பின்மாரியின் அனுபவத்தை பெற்ற நீ இந்த உலகத்தில் ஒரு பெருத்த ஊழியத்தை செய்யணும், அந்த பொறுப்பையும் கடமையும் உன்னிடத்தில் நான் ஒப்படைச்சிருக்கிறேனே, இன்னும் நீ அதை அறியாம உன் வாழ்க்கை வனாந்தரத்துக்கும் பலிபீடத்துக்கும் இன்னும் எத்தனை காலம்பா இருக்கும்? இரண்டாவது பிரச்சனை பாருங்களேன். 7 திருச்சபைகள் குறித்து வேதாகமத்தில் வாசிக்கிற வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் ஒவ்வொரு திருச்சபையின் காலகட்டத்திலையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்னா ஒவ்வொரு சீர்திருத்தத்தை கொண்டு வரார். ஒவ்வொரு திருச்சபையின் காலகட்டத்திலையும் ஆண்டவர் அந்த சீர்திருத்தங்களை கொண்டு வந்து இந்த ஒட்டுமொத்த சீர்திருத்தத்தையும் கொண்டு வந்து எங்கே எங்களை ஒப்படைக்கிறாரு? 7வது திருச்சபை லவோதிக்கா திருச்சபைகிட்ட ஒப்படைக்கிறாரு. அந்த திருச்சபைகிட்ட ஒப்படைச்சு ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, 6 திருச்சபை கடந்து ஓட்டத்தை முடிச்சிட்டாங்க, 7வது திருச்சபை நீ தான் இப்போ முடிக்க வேண்டியவனா இருக்கிற. ஆனா உன் நிலைமை என்ன என்பதை நீ சிந்திச்சு பாரு. நீ தான் ஓட்டத்தை முடிக்கணும், நீ தான் ஊழியத்தை முடிக்கணும், நீ தான் எனக்கு இருக்கிற கடைசி நம்பிக்கை. ஆனா என் கடைசி நம்பிக்கையா இருக்கிற உன்னுடைய வாழ்க்கை எப்படிப்பா இருக்குது? இந்த அனலையாவது குளிரையாவது அப்படின்ற வார்த்தைக்கு நான் கொஞ்சம் அர்த்தத்தை தேடி படிக்க ஆரம்பித்தேங்க. இந்த அனலையாவது குளிரையாவதுனா என்ன அர்த்தம், வெது வெதுப்புனா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லும்போது லவோதிக்கா கிட்ட 2வது பிரச்சனை. அந்த 2வது பிரச்சனை என்ன அப்படின்னா, அனலும் இருக்குதான் குளிரும் இருக்குதான். அந்த அனல் என்பது என்ன அப்படின்னா ஆவிக்குரிய வாழ்க்கை, 2வது குளிர் எது அப்படின்னா உலகம். லவோதிக்காவினுடைய 2வது பிரச்சனை என்ன அப்படின்னா, அவங்க முழுமையாக உலகத்தை விட்டுறணும், ஆனால் உலகத்தை விடுவதற்கான வாய்ப்பும் வழியும் இந்த லவோதிக்கின் கிட்ட இல்லையா. ஆண்டவர் பார்க்குறாரு, நீ ஒன்று உலகத்தோடு இருந்தா இருந்துரு, இல்லை தேவனுக்குள்ளே இருந்தா இருந்துரு, இங்கே ஒரு காலம் அங்கே ஒரு காலம் வச்சுக்கிட்டு இப்படி இருந்தா என்னப்பா செய்யறது? நான் ஒன்று அனலாயிரு, இல்லை குளிராயிரு, நீ 2த்துக்கும் சேர்ந்து வெது வெதுப்பாக இருக்கிறீங்க. எப்படி ஆண்டவரே புரிஞ்சுக்கிறது? நான் அனலையாவது குளிரையாவது இருக்குன்னு எப்படி ஆண்டவரே புரிஞ்சுக்கிறது? ஆண்டவர் சொல்கிறாரு, வேதாகமத்தில் ஆண்டவர் எதற்கெல்லாம் நமக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று கொடுத்திருக்கிறாரோ அது எல்லாத்துக்கும் ஆமேன் போட வேண்டியதுதான் இந்த 7வது திருச்சபையினுடைய கடமை. எந்த சத்தியத்தை இந்த திருச்சபைக்கு வெளிப்படுத்தியிருக்கிறாரோ சந்தேகமே இல்லாம ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு ஆமேன் அப்படியே ஆக கடவுது அப்படின்னு சொல்ல வேண்டியதுதான் இந்த லவோதிக்காவுடைய காரியம். ஆனா லவோதிக்கா பிரச்சனை என்ன சொல்லுது அப்படின்னா, லவோதிக்கா திருச்சபை என்ன சொல்லுது அப்படின்னா, ஒன்றும் தப்பு இல்லை, அதெல்லாம் அட கொஞ்சம் தானே, இது எல்லாம் ஆண்டவர் தப்பா நினைச்சுக்குவாரா? இது எல்லாம் ஆண்டவர் பெருசா எடுத்துக்குவாரா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது எல்லாம் ஆண்டவர் பார்க்குறாரு, அவர் மன்னிக்கிற தெய்வம், அவர் மன்னிப்பை வழங்குகிற தெய்வம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கே தெரியுங்களா, உலகத்தோடு ஒத்து போகிற விஷயத்தில் லவோதிக்கா கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி போய்
ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆண்டவர் மன்னிப்பார், ஆண்டவர் மன்னிப்பார்னு சொல்லி இந்த லவோதிக்காவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா வெளிச்சத்துக்கும் கீழ்ப்படிய மறுத்து இன்னைக்கு உலகம் எப்படி இருக்கிறதோ அந்த உலகத்தின் நிலை தான் எங்க இருக்குதுங்களா? லவோதிக்கா கிட்ட இருக்குதான். ஆண்டவர் பார்க்குறாரு, உலகத்துக்கும் உனக்கு வித்தியாசமே இல்லாமல் இருக்குதியப்பா. உலகத்தான் தான் இப்படி இருக்கிறான் அப்படின்னா நீயும் இப்படி இருக்கிறியப்பா, நான் என்னப்பா செய்வேன்? உலகத்தோடும் நீயும் ஒன்று கலந்துருக்கிறியப்பா. ஒன்று அனலாயிரு இல்ல குளிராயிரு. நீ இப்ப எப்படி இருக்கிறன்னா வெது வெதுப்பா இருக்கிறப்பா. உனக்கு வெது வெதுப்பான சூழ்நிலை ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். வெது வெதுப்பான சூழ்நிலை உனக்கு நல்லா தான் இருக்கும். ஆனா நீ வெது வெதுப்பா இருந்த அப்படின்னா நான் உன்னை என்ன பண்ணிடுவேன்? வாந்தி பண்ணி போட்டுருவேன். ஆண்டவர் இந்த எச்சரிப்பை சாதாரணமாலாம் சொல்லலைங்க. இந்த லவோதிக்கா கிட்ட ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனை என்ன என்பதை ஏசையா பக்தன் சொல்கிறாரு பாருங்களேன். ஏசையா 1வது அதிகாரம், ஏசையா 1வது அதிகாரம் வசனம் 4 மற்றும் 5 வாசிக்க போகிறேன். ரொம்ப கவனத்தோடு கவனிங்க. ஆண்டவர் அவருடைய ஜனங்களுக்கு இந்த தூதை சொல்லிக்கிட்டு இருக்கிறார். ஐயோ, பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனமும் பொல்லாதவர்களின் சந்ததியும் கேடு உண்டாக்குகிற புத்திரமாய் இருக்கிறார்கள். கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள். 5வது வசனம் பாருங்க. இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? அதிகம் அதிகமாய் விலகி போகிறீர்களே. தலையெல்லாம் வியாதியும் இருதயமெல்லாம் பலட்சியமாய் இருக்கிறது. ஆண்டவர் சொல்றார் தேவஜனத்தை பார்த்து, உன் தலையெல்லாம் என்ன இருக்குது? வியாதி இருக்குது. ஆனா லவோதிக்கா எப்படி வெளியே காட்டிக்கிறாங்க? வேதம் என்ன சொல்லுது? நான் ஐஸ்வர்யவான், நான் திரவிய சம்பந்தன், எனக்கு ஒரு குறையும். கேன்சர் நோயை பற்றி எல்லாருக்கும் தெரியல இல்லைங்களா? இந்த கேன்சர் வியாதி இருக்குது பாருங்க, வெளியில் பிறகுதான் மாற்றத்தை காட்டும். ஆனால் அது முதல் மாற்றத்தை எங்கே தெரியுங்களா கொண்டு வரும்? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உடலை பாதிச்சு அந்த கேன்சர் செல்லு கொஞ்சம் கொஞ்சமாக பரவி அது இறுதியில் தான் என்ன செய்யும் அப்படின்னா வெளிப்புறத்தில் அந்த விஷயத்தை வெளிக்கொண்டு வரும். ஆண்டவர் சொல்கிறாரு, லவோதிக்காவே, உனக்கு கேன்சர் இருக்குதுப்பா, உனக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்குது. உலகத்தோடு நீ ஒத்து போய்கிட்டு இருக்கிற, உலகத்துக்கும் உனக்கும் சம்பந்தமாய் போய்கிட்டு இருக்குது. கொஞ்சம் என் வார்த்தையை கவனி, கொஞ்சம் என் ஆலோசனையை கவனி. என் ஆலோசனையை நீ கவனிச்சு நீ செவி கொடுத்த அப்படின்னா நிச்சயமாய் நான் உன்னிடத்தில் இருக்கிற அந்த பிரச்சனையை மாற்றி போடுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா இந்த லவோதிக்காவோடு போராடுறாரு. லவோதிக்காவுடைய 2 பிரச்சனை என்ன அப்படின்னா, முதல் பிரச்சனை அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை அவர்களுக்கே தெரியாது. எப்படி கேன்சர் பேஷண்ட்டுக்கு ஆரம்பத்தில் அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை அவங்களுக்கு தெரியாதோ, அதே போல லவோதிக்கா திருச்சபையினுடைய பிரச்சனை அவர்களுக்கு என்ன பிரச்சனை என்பது அவர்களுக்கே தெரியாது. அவங்க என்ன நினைச்சுக்குவாங்கன்னா, நான் ஐஸ்வர்யவான், நான் திரவிய சம்பந்தன், எனக்கு ஒரு குறையுமே இல்லைன்னு நினைச்சுக்குவாங்களாம். ஆனா ஆண்டவர் பார்வையில் பார்க்குறாரு, உன் தலையெல்லாம் வியாதியா இருக்குதுப்பா, நீ ஏன் இன்னும் அடிக்கப்படணும்னு நினைக்கிற? அதிகமாக விலகி போய்கிட்டே இருக்கிறியே. இன்னைக்கு மாறிடுவேன், நாளைக்கு மாறிடுவேன், இன்னைக்கு சரியாயிடும், நாளைக்கு சரியாயிடுன்னு நான் காலங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். ஆனா நீயோ கொஞ்சமா விலகி போய்கிட்டே இருக்கிறீங்க. என் மனசு கொஞ்சம் கூட உன்னிடத்துல இல்லையே, என் குணம் கொஞ்சம் கூட உன்னிடத்துல காணப்பட முடியலையே. உலகத்தான் கோபம், நீயும் கோபம். உலகத்தான் பொறாம, உனக்கும் பொறாம. உலகத்தான் என்ன காரியங்களை செய்யறானோ அதே காரியம் உன்கிட்ட இருக்குதுன்னா என்னப்பா நீ அனலா இல்ல குளிரா, எப்படி இருக்கிற? சத்தியத்தை ஆண்டவர் என்னோடு பேசும்போது நான் நினச்சேன், ஆண்டவரே உண்மையாகவே என் பிரச்சனை என்ன என்பதை நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறீங்கப்பா. நான் இந்த நேரத்தில் வேதாகமத்தை மூடிட்டேன், முடிஞ்சது ஆண்டவரே, இன்னும் பேசுங்கப்பா. என் பிரச்சனை என்ன என்பதை பேசுங்கப்பா. நான் மாறணும் ஆண்டவரே. நீங்கள் மகா பரிசலத்தில் இருக்கிறீங்க, நானும் அந்த அனுபவத்துக்குள்ளே வரணும் ஆண்டவரே. நீங்க ஆசரிப்பு கூடாரத்தில் இறுதி பகுதியில் இருக்கிறீங்க, நானும் அந்த பகுதியை அடையணும் ஆண்டவரே. ஏன்னா நீங்க சொல்லி இருக்கிறீங்க, நீங்க வருகிற பொழுது உங்களை தரிசிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஒப்பாய் மாறி இருக்கணும்னு சொல்லி இருக்கிறீங்க. எங்களை ஒப்பாய் மாற்றுவதற்காக தான் இந்த லவோதிக்கான் தூதை கொடுத்துருக்கிறீங்க. நாங்க ஒன்னும் கோச்சிக்கல ஆண்டவரே, நீங்க பேசுங்க, எங்க பிரச்சனையை பேசுங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து ஆண்டவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆண்டவர் சொன்ன 2வது காரியம், 1 லவோதிக்காவுடைய பெரிய பிரச்சனை அவங்க என்ன வஞ்சகத்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்குதுன்னு அவங்களுக்கே தெரியாதான். 2வது லவோதிக்காவுடைய பெரிய பிரச்சனை காலத்தை அறியாதவர்களாம். என்ன ஆண்டவரே சொல்றீங்க, காலத்தை அறியாதவங்களா?
நாங்கள் தான் டைம் ப்ராபஸிலாம் வச்சிருக்கிறோமே ஆண்டவரே. 1844 டைம் ப்ராபஸி முடிஞ்சிருச்சு. ஆசரிப்பு கூடாரத்தில் டாப் டு பாட்டம் அலசி வச்சிருக்கிறோம். எங்களுக்கு போய் காலத்தை அறியாதவர்னு சொல்கிறீங்களே ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே அப்படின்னு நான் கேட்டேங்க. ஆண்டவர் சொன்னார், பா எரேமியா புத்தகத்தில் ஒரு வசனம் இருக்குது. யாது எது தெரியுங்களா? நாரை முதலாய் தனக்கு வரும் காலத்தை அறியும் என் ஜனமோ அறியவில்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, காக்கா குருவிக்கு கூட அதுக்கு என்ன கிளைமேட் வரப்போகுதுன்னு தெரியும்பா. அது தெரிஞ்சிடுச்சுன்னா அதுக்கான ஆயத்தத்துக்குள்ளே போயிடுது. ஆனால் ஏன் தேவ ஜனம் காலத்தை அறியலை. நான் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறேன் அப்படின்னா என் ஜனமும் அது கேட்ட ஆயத்தத்துக்குள்ளே வந்திருக்கணும். ஆனால் என் ஜனம் இன்னும் அந்த ஆயத்தத்துக்குள்ளே வரலன்னா என் மனசு எவ்வளோ கஷ்டப்படுது என்பதை ஏன் என் பிள்ளைங்க இன்னும் புரிஞ்சுக்காம இருக்கிறாங்க? நீ ஏன் இன்னும் புரிஞ்சுக்காம இருக்கிற? என்ன ஆண்டவரே நான் செய்யறது? வா, உனக்கு வேதாகமத்தை ஒரு லவோதிக்க நான் காட்டுறேன், அவனை பாரு, லவோதிக்க அவனுடைய உண்மையான நிலை எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வேதாகமத்தில் ஒரு லவோதிக்க என்னை காட்டினாருங்க. எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான சம்பவம் தான். லூக்கா 18வது அதிகாரம் வசனம் 10லிருந்து 14 வரைக்கும் வாசித்து முடிக்க போகிறேன் நான். லூக்கா 18வது அதிகாரம் வசனம் 10லிருந்து 14 வரைக்கும் ரொம்ப கவனத்தோடு கவனிங்க. 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். எல்லாருக்கும் தெரியுங்களா அந்த சம்பவம்? இப்போ இதில் யார் லவோதிக்குன்னு நீங்கள் தான் சொல்லணும். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷர்களைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தெல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். அடுத்த வார்த்தை கவனிங்க. ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு, தேவனே, பாவியாகி என் மேல் கிருபையாய் இரும் என்றான். அடுத்த வார்த்தையை கவனிங்க. அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான். சரிங்க, ஆயக்காரன் பரிசேயன். இதில் யாருங்க லவோதிக்கேன்? யாருங்க லவோதிக்கேன்? பரிசேயனா? நானும் ஆண்டவர்கிட்ட அப்படி தான் சொன்னேன். ஆண்டவர் ஒரு கொட்டு வச்சார். கொட்டு வச்சு சொன்னார், நீ சொல்கிற தப்பு அப்படின்னார். என்ன ஆண்டவரே சொல்கிறீங்க? 2 பேருமே லவோதிக்கேன் தாண்டா அப்படின்னார். எப்படி ஆண்டவரே 2 பேரும் லவோதிக்கேன்? ஆமாம்ப்பா, ஒருத்தவன் அவன் என்ன வார்த்தையை சொல்கிறான்னு பாரு. இவனை போல நான் இல்லை, அவனை போல நான் இல்லை, நான் அநியாயக்காரன் இல்லை, நான் அக்கிரமக்காரன் இல்லை, அவனோட நான் எவ்வளோ பெட்டர்ன்னு நினைக்கிறான். அவனும் லவோதிக்கேன் தான். ஆனால் அவனுடைய பிரச்சனை அவனுக்கு தெரியலை. 2வது ஒரு லவோதிக்க இருக்கிறான். அந்த லவோதிக்கனுடைய நிலைமையை பாரு. எங்கே வரல அவன்? எங்கெங்க வரல? வேதவசனம் சொல்லுது, ஆண்டவர் பக்கத்தில் கூட வரலையா அவன். எங்கே நின்ட்டான்? ஏன் தூரம் நின்னான்? ஏங்க தூரம் நின்னான்? என்ன காரணம்? ஏன் அவன் தூரம் நின்னான்? ஆண்டவர் பேசிட்டார் அவன் நிலைமைய. அவனுக்கு தெரிஞ்சிருச்சு அவன் யாருன்னு. அவன் சொல்கிறான், ஆண்டவரே, நான் எவ்வளோ பெரிய பாவி இல்லைப்பா, நான் தூரத்தில் நிற்கிறேன் ஆண்டவரே, உங்கள் பக்கத்தில் என்னால் வர முடியாது. ஏன் வர முடியாது அப்படின்னா, என் தலையெல்லாம் வியாதி, நான் ரொம்ப பாவம் செய்கிற பாவியாக இருக்கிறேன், உங்கள் பக்கத்தில் என்னால் வர முடியாது ஆண்டவரே. இந்த பாவியின் மீது இந்த லவோதிக்க எப்போ தெரியுங்களா? ஆண்டவர் அவனுடைய பிரச்சனையை பேசுனதுக்கு பிறகு மனம் திரும்ப லவோதிக்கேன். 2 பேருமே லவோதிக்க நிலைமையில் இருக்கிறவன் தான். ஒருத்தவன் பரிசேயன், 2வது ஆயக்காரன். பரிசேயன் ஏன் பக்கத்தில் போனான் அப்படின்னா, அவனுக்கு யார் சத்தம் கேட்கல, தேவனுடைய சத்தம் கேட்கல, அதனால கிட்ட போயிட்டான். ஏன் ஆயக்காரன் தூரம் நின்னான் அப்படின்னா, அந்த ஆயக்காரன் அவனுடைய நிலையை புரிஞ்சுக்கிட்டான். இப்போ யாருடைய சத்தம் கேட்டுடுச்சு? ஆண்டவருடைய சத்தம் கேட்டுடுச்சு. அவன் புரிஞ்சுக்கிட்டான், நான் பக்கத்தில் வருவதற்கு நான் தகுதியற்றவன் ஆண்டவரே. ஏசாயா பக்தன் கிறிஸ்துவ தரிசனத்தில் பார்த்துட்டார். என்ன சொன்னார்? ஐயோ அதமானேன் அப்படின்னா என்ன அர்த்தங்க? அழிஞ்சு போயிட்டான்றாரு. எப்ப? கிறிஸ்துவை பார்த்த மாத்திரத்தில். அன்பானவர்களே, எப்பயாவது ஆண்டவர்கிட்ட ஜெபத்தில்
ஐயோ ஆண்டவரே, நான் இப்படிப்பட்ட ஒரு பெரிய பாவியாக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே, இந்த பாவியின் மீது கிருபையை காட்டுங்களேன் ஆண்டவரே, இந்த பாவி மனம் மாறுவதற்கான ஒரு வழியை கொடுங்களேன் ஆண்டவரே, இந்த பாவி எப்பேற்பட்ட பெரும் பாவி இல்லை ஆண்டவரே, என்ன அழைத்தீரே தெய்வமே அப்படின்னு சொல்லி மார்பில் அடித்த அனுபவம் எப்பொழுது இந்த லவோதிக்கேயனுக்கிட்ட இருந்திருக்குதுன்னு சிந்திச்சு பாருங்களேன். ஒருவேளை அந்த அனுபவம் இருந்துச்சு, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அந்த அனுபவம் இல்லைன்னு வச்சுங்களேன், நீங்களும் நானும் இன்னும் அந்த லவோதிக்கேயாவுடைய நிலைமையில தான் இருந்து கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, லவோதிக்கேயாவுடைய முதல் பிரச்சனை, அந்த லவோதிக்கேயன் பின்னாடி வெளியில் பார்க்குறான் பரிசேயனை போல, இவன் அதை செஞ்சான், அவன் அப்படி இருக்கிறான், நான் இதை செஞ்சிட்டேன் அதை செஞ்சிட்டேன்னு சொல்லி தற்பெருமை அவனுக்குள்ளாக தலை தூக்கி நிற்கிறது. ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லை இல்லை இல்லை, நீ என்னை இன்னும் சரியாக புரிஞ்சுக்கல, நீ மற்றவனை பார்க்காத, உன்னை நீ பாரு, உன் ரட்சிப்பை நீ தான் பாதுகாத்துக்க முடியும், உன்னுடைய ரட்சிப்பை நீ தான் கரங்களில் வைத்து கொண்டிருக்கிற, நீ சரி ஆயிடு, உன் பிரச்சனை நான் பேசியிருக்கிறேன், நீ இப்போ யாரா மாற போற, பரிசேயனா மாற போறியா, ஆயக்காரனா மாற போறியா, நீ ஏசாயாவை போல மாற போறியா, இல்லை இந்த பரிசேயனை போலவே இன்னும் வாழ்க்கையோடு அப்படியே கடந்து போக போறியா? நான் உன் குறியை பார்க்குறேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த நிலைமை உனக்கு நீடிச்சிச்சு அப்படின்னா நான் உன்னை என்ன பண்ணிடுவேன், இந்த வாமிட் பண்ணுற அந்த சென்ஸ் எல்லாருக்குமே, நீங்கள் அந்த அனுபவத்தை கண்டிப்பாக எல்லாருமே கடந்து வந்திருப்போம். எப்போங்க ஒரு மனுஷனுக்கு வாமிட் வரும்? எப்போ வாமிட் வரும்? சில நேரங்களில் உண்ணுகிற ஆகாரம் சரியான செரிமானம் இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய உடம்பு என்ன செஞ்சிடும் அப்படின்னா, அந்த ஆகாரம் வெளியே வரும்போது ஒரு அனுபவம் இருக்குன்னு தெரியுங்களா? அந்த அனுபவத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, எப்போ உன் அனுபவம் அப்படி தான் இருக்குதுப்பா, நான் உன்னை வாந்தி பண்ணி போடணும்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, நீ உன் பிரச்சனையை பேசியிருக்கிற புரிஞ்சிக்க, ஒன்று அனலாயிரு இல்லை குளிராயிரு, நீ வெது வெதுப்பான வாழ்க்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற, நீ மற்றவனை பார்க்காத, உன்னை நீயே சீர்தூக்கி பார்த்து உன்னை சரி செய்ய வேண்டிய காலம் ஒரு காலம் அப்படின்னா அது எந்த காலம்? இந்த காலம்தான்பா. நான் உனக்கு பின்மாரியை கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், நான் உன்னை கொண்டு பெரிய ஊழியத்தை செய்யணும்னு ஆசைப்படுறேன், உன் மூலமாய் அநேகர் இந்த சத்தியத்துக்குள்ளாக கொண்டு வரணும்னு நான் போராடிக்கிட்டு இருக்கிறேன், ஆனால் நீ அந்த பரிசேயனை போல இருந்துராதப்பா, நீ யாரா மாறணும் அப்படின்னா ஆயக்காரனை போல மாறணும், மார்பில் அடித்து கொண்ட அனுபவத்தை இந்த காலத்தில் நீ வைத்து கொண்டிருக்கிறனா இருக்கணும், நீ எப்படிப்பா இருந்து கொண்டிருக்கிற அப்படின்னு சொல்லி பரலோகத்தின் ஆண்டவர் இடத்துல கேள்விகளை வைத்தாருங்க. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் இந்த லவோதிக்கேயனுடைய பிரச்சனையை பேசியிருக்கிறார் அப்படின்னா எத்தனை பேர் பரிசேயன் பக்கத்தில் நிற்க போகிறோம், எத்தனை பேர் ஆயக்காரன் பக்கத்தில் நிற்க போகிறோம் என்பதை யோசித்து பார்ப்போங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், அது அனலும் அல்ல குளிரும் அல்ல, நீ வெதுவெதுப்பாக இருக்கிறபடினால நான் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன்னு சொல்கிறாரு. ஆண்டவர் ஆவியானவர் சத்தியத்தை பேசியிருக்கிறாரு. நீங்கள் நானும் எந்த பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறவர்களா இருக்கிறோம், எந்த லவோதிக்கேயனாய் நீங்கள் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம். அடுத்த வாரத்தில் ஆண்டவர் இன்னும் லவோதிக்கேயனுடைய அடுத்த பிரச்சனையை பேசுவார். அது வரைக்கும் பரலோகத்தின் ஆண்டவர் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து இந்த சத்தியத்தை நிலைத்திருக்க உதவி செய்வாராக. ஆமென்.